இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் கிருஷி மேளா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க ஜிகேவிகேல போட்டிருந்தாங்க. இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான செடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே சம்மந்தப்பட்டது தாங்க இந்த மேளா. எவ்வளோ எக்கச்சக்கமான கூட்டங்க. நாங்கள் இது 4 days போட்டிருந்தாங்க. நாங்கள் 4th day தான் போயிருந்தோம். அப்பா சாமி, எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா, லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. இது ஃபுல்லாகவே சீடுங்க. பூவுக்கு அப்புறம் காய்கறிக்கு எல்லாத்துக்குமே சீட் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விதவிதமான பழங்கள் செடி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், பலாப்பழம் ஆரஞ்சு பலாப்பழம் அந்த மாதிரி. இது எல்லாமே ஒரு ரேட்டு 250, 350, 500ன்ற மாதிரி இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. ஆரஞ்சு அது மினி, அதாவது குட்டியாக மரத்தில் இருந்து காய்க்கிற மாதிரி வித்தியாசமான லெமன். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா பாருங்களேன், பிங்க் கலர் சப்போட்டா, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்புறம் அந்த கோவா கூட பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருந்தது. இது சப்போட்டாவும் பாருங்களேன், ஆரஞ்சு கலர் சப்போட்டா. இது பிளாக் சப்போட்டா அப்படின்ட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருந்தது. பிங்க் மேங்கோ, இந்த மாதிரி நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என் பசங்களும் கூட பார்த்துட்டு வந்தாங்க. இதை காலையிலே வந்திருக்கலாமா, பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்தாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன் தாங்க ஒரு 2 o'clock மேலே போனோம். அதுவும் இல்லாத 4th day. அது 3 days முடிஞ்சது. சண்டேன்றதுனால ஜனம் எக்கச்சக்கமாக இருந்தது. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா இது எல்லா என்ட்ரியிலேருந்து ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க. அதனால் நிறைய பேர் நல்லாவே விசிட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போய் விசிட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 years 5 years முன்னாடி போயிருக்கோம். அப்பையை விட இப்போ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது ஃபுல்லாகவே செடிகள், பூச்செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ரேஞ்சில் இருந்தது. ரோஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல 50 rupees தான். சாமந்தி 50 rupees. 2 வாங்கினா 100 ரூபாய். அந்த மாதிரி கலரில் எல்லாம் நிறைய வெரைட்டி கலர்ஸில் இருந்ததுங்க. பெப்பர் செடியெல்லாம் கூட இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, பழ வகைகள் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த சப்போட்டா அதெல்லாம் பார்த்திங்கனாலும் ஒரு 200, 250 அந்த மாதிரி. நாங்கள் பலாப்பழமும் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 500, 400 சொல்கிறாங்க. இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா 250 கூட தரோம், 2 வாங்குங்க 500 அப்படின்ற மாதிரிலாமும் சொன்னாங்க. கடைக்கு கடை வேரி ஆகுது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டி நிறைய இருக்குது. பசங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பெங்களூரில் ஜிகேவிகே அப்படின்ற ஒரு தோட்டம், பெரிய தோட்டங்க. அது கடல் மாதிரி, அது பெருசாக இருந்தது. அது ஃபுல்லாக நிறைய இருந்தது. எங்களால் கொஞ்சம் தான் போக முடிஞ்சது. மதியம் போனதுனால எங்களால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியலைங்க. ஒரு கால்வாசி கூட நாங்கள் கவர் பண்ணோமான்னு எங்களுக்கு தெரியல. பட் இந்த வெரைட்டிஸ்லாம் பார்க்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பசங்களும் இது என்ன பழம், என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதெல்லாமும் பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷோக்காக வைக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ்லாமும் நிறைய இருந்தது. ரோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 50 rupees அப்படின்னு இருந்தாங்க. இந்த மாதிரி சாமந்தி எல்லாமும் 50 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பட்டன் ரோஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வைப்போம் இல்லைங்களா ஷோக்காக, அதெல்லாம் இருந்தது. மணி பிளான்ட்லாம் இருந்தது. அப்புறம் துளசி செடி, முருங்கைக்கீரை செடி கூட இருந்ததுங்க. பாட் முருங்கை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த செடிகளை வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அந்த சீட்லாமும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இது பேபி பிளான்ட்டுக்காக அந்த மாதிரி எப்படின்ட்டு உரங்கள் நிறைய இருந்தது. இந்த கோகோ ஃபிட் அப்படின்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட பூச்சி எல்லாம் நல்லா அரிக்கிறதுக்காக இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாமும் நிறைய இருந்தது, அரிக்காத இருக்க போடுறதுக்கு. இது தாங்க அந்த பெப்பர் அப்படின்னாங்க. நாங்கள் போய் பார்த்திங்கன்னா வெத்தலை செடியோ அப்படின்ட்டு கேட்டோம். பார்த்தா அது வெத்தலை இல்லை, வெத்தலை டைப்பாகவே தாங்க இருந்தது அந்த இலையை பார்க்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது பெப்பர் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய வித்தியாசமான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. சப்போட்டாலாம் பார்த்தீங்களா, நீளமாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது உள்ளேயும் நிறைய கடைகள், அதாவது ஒரே இடம் இல்லைங்க, இது ஃபுல்லாகவே வேறு வெரைட்டி கடைகள் இருந்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தானிய வகைகள்லாம் நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் இயற்கையாக பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நிறைய அங்கே டிப்ஸ் எல்லாமும் இருந்தது. நிறைய உரங்களும், அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பூச்சி வராத இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம், அப்புறம் நிறைய பூச்சிகள் எது மூலயமா அந்த செடிகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வித்தியாசமாக இதில் ஷாப்பும் இருந்ததுங்க.
பசங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரியலாக பார்க்கலாம், டச் பண்ணலாம் விடுறாங்க. நிறைய வித்தியாசங்களாக இருக்கிற ஃப்ரூட்ஸையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியான தானியங்களையும் நம்ம காமிக்கவும் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து பசங்களை வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போக சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. பருப்பெல்லாம் கொஞ்சம் சேல்க்கு கூட வச்சுருந்த மாதிரி தெரிஞ்சதுங்க. பட் எங்களுக்கு அதுவும் தெரியல, சரியாக பார்க்காததுனால நாங்கள் வந்துட்டோம். ரஷ் ஓவராக இருந்ததுனால பசங்களை வச்சுட்டு இருக்க முடியல, வந்துட்டோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பேபி பிளான்ட் க்ரோ அப்படின்ற மாதிரி எப்படியெல்லாம் வருது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி வகைகளான காய்கறிகள் இருக்குது, இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்றதையும் அவங்க வந்து இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் எப்படி வந்து பூச்சி வந்து அந்த பழங்களெல்லாம் அரிக்குது அப்படின்றதையும் ஒரு இடத்துல வந்து அதையும் டெமோ மாதிரி பண்ணி அதெல்லாமும் காமிச்சிருந்தாங்க. வெரைட்டியாக பனானா என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அந்த மாதிரி எல்லாமும் சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இளநீர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாமும் இதில் ஷோ ஆகிருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த தேங்காய் ஓட்டில் வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம், இயற்கையாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, நிறைய இருந்ததுங்க. அதான் சொன்னேனே, நிறைய கடைகள் இருந்தது. இது உரம் எல்லாமே உரம் எப்படியெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீம் ஆயில் அந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய அந்த செடிகளில் வந்து பூச்சி வராத இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு பதில் என்னென்னலாம் போட்டால் வெயிட் இல்லாத நம்ம வந்து செடிகளை வளர்க்கலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேன் தாங்க. எப்படி தேன் உருவாகுது அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருந்தாங்க. எங்கள் பசங்களை கூப்பிட்டு போகும்போது அவங்க போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாங்க. தேனும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். அதுவும் சூப்பராக இருந்ததுங்க. இயற்கை முறையில் தான் அந்த தேனை எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. 1 kg வாங்கினா 300, 1/2 kgனா 180 அப்படின்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ரேட்டெல்லாம் பார்த்தா குட்டி குட்டியாக என்னென்னவோ இருந்தது. பட் நாங்கள் அது உள்ளே போகலை. என்னோடய பையன் போயிருந்தா. என்னென்னு போய் பார்த்தா இந்த மாதிரி எலிகள்லாம் வந்து செடிகளெல்லாம் எப்படி கடிக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்கன்னாங்க. அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடிகளில் என்னென்ன பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பூச்சிகள் இருந்தது. அப்புறம் இன்னும் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டு, பட்டுப்பூச்சி அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்தது அப்படின்ட்டு அதெல்லாமும் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே அதை படித்து என்னென்ன இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ராகன் ஃப்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியே வந்து நிறைய வித்தியாசமாக பட்டாம்பூச்சிங்கள்லாம் இருந்தது. அப்புறம் அந்த வண்டு, பெரிய வண்டு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமும் இருந்ததுங்க. இது எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எத்தனை வெரைட்டிஸ் பட்டர்ஃப்ளை இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி விதவிதமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்னென்ன புழுக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆக்கும் அப்படின்றது இருந்தது. மஷ்ரூம் வந்து எப்படி வீட்டிலேயே வளர்க்கலாம் அப்படின்ற இடமும் அந்த ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டெல்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது செடிகளில், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ரெமிடியும் கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் நிறையங்க கடைகள் நிறைய இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50 கடைகளில் தான் இருந்தது. இன்னும் நிறைய உள்ளே போக போக ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க. அதுக்குள்ளே கால் வலியே வந்துடுச்சுங்க. இது ஃபுல்லாக டெமோக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சோட செடி, அப்புறம் பட்டர் செடி, இந்த மாதிரி இதெல்லாமும் இருந்தது. பிரிஞ்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த செடிகள் எல்லாமும் இருந்தது. அதெல்லாமும் பார்த்தோம். இது ஃபுல்லாக மண்ணில் வந்து பானைலாம் செய்யறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் குட்டி குட்டியாக ஏதாவது பானை மாதிரியோ இல்லை அவங்க ஏதாவது சொல்லித்தராங்க, கற்றுட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்கி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்தது. இதெல்லாமும் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உட்டுலேயே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ வந்து எத்தனை வெரைட்டி பொட்டேட்டோஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. இதில் இவ்வளோ வெரைட்டி பொட்டேட்டோ இருக்கா அப்படின்ற ஆச்சரியமாக இருந்தது. பசங்களை கூப்பிட்டு போகும்போது இதெல்லாம் படித்து காமிக்கிறாங்க, இந்த வெரைட்டின்னுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமும் வித்தியாசமான ஃப்ரூட்ஸ், அதனோட விதைகள் இதெல்லாமும் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம்.
இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்கல்ஸ் எல்லாமும் இருந்ததுங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நெறைய கடைங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டால்ன்ட்டு போட்டிருந்தாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ₹50 தான் மீல்ஸ் அப்டின்னிட்டு போட்டிருந்தாங்க. இது ஃபுல்லா நம்ம பே பண்ணி ஒருத்தர் ஒரு ரேட்ல சொல்றாங்க. நெறைய அதனோட கடைகளே பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 100க்கு கடைக்கு இருந்ததுங்க. சாப்பாட்டு கடைங்களே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தது. இந்த கலர் இருக்கிற சாமந்தி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, 2 ₹100 அப்படின்ற ரேஞ்சில இருந்தது. 1 கூட தராங்க. அங்கேருந்து அப்படியே எடுத்து தராங்க. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் செடிங்கள்லாம் இருந்தது. நம்ம டைரக்ட்டா போய் எப்படி பீட்ரூட்லாம் இருக்கு அப்படின்ட்டு பசங்களுக்கு காமிக்க யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவரைக்காய், பீன்ஸ் வெரைட்டி ஏதோ ஒரு பட்டாணி மாதிரி இருந்தது. அப்புறம் கோஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி அதெல்லாமும் இருந்தது. இது எல்லாமே வந்து நல்லா டைரக்ட்டா பார்க்கலாங்க. தொட்டு கூட பார்க்க முடிஞ்சுச்சு. நெறைய ஜனன்றதுனாலயா என்னன்னு தெரியல, விட்டுட்டாங்க. கத்திரிக்காய் செடி, தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி தக்காளின்ற மாதிரி ஏதோ ஸ்ட்ராபெரி தக்காளி அப்படின்ட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பாகக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் அப்படின்ட்டு நிறைய இருந்ததுங்க. எல்லாமே இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் தொட்டே காமிச்சிருக்கோம் பாருங்களேன். எள்ளு செடி கூட இருந்ததுங்க. அதையும் நான் பசங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் காமிச்சோம். இதுவா எள்ளு அப்படின்ட்டுனாங்க. இதில் இருந்து பிரித்தா தான் எள்ளு வரும்ன்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பாருங்களேன். அப்புறம் சன்ஃப்ளவர் செடிங்கள் எல்லாமும் இருந்தது. நிறைய இது தாங்க எள்ளு செடி. அப்புறம் இதெல்லாமும் காமிச்சிட்டு வந்தோம். இது உள்ளதா. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாக அவரைக்காய் தான். அது பக்கமே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ இருந்தது. ஈவினிங் ஆயிடுச்சுன்றதுனால அது ஃபுல்லாக எல்லாம் சாஞ்சிடுச்சுங்க. நிறைய பேர் ஃபோட்டோ செக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பக்கத்துலேயே அந்த சாமந்தி 2 வெரைட்டி சாமந்தி இருந்தது. அது இல்லாமல் நிறைய பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எல்லாமே. இது ஃபுல்லாக அவரைக்காய் தாங்க. இன்னொரு பக்கம் போய் பார்த்தோங்கன்னா கோஸ், நூக்கல் இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதெல்லாமும் இதில் சாமந்தியே பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்க மாதிரி சூரியகாந்திலேயே பிங்க் கலர்லேயும் இருந்தது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கேக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமும் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் அந்த சிஸ்டம் போட்டிருந்தாங்க. சரி, எல்லாம் கால் வலிக்குது கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோங்க நாங்கள். இதுக்கப்புறம் கடைக்கு போக முடியாதுன்ட்டு. ஆனால் இன்னும் நிறைய இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஜிகேவிகேல வந்து இந்த மாம்பழ சீசன் வரும்போது எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மேலா இயர்லி போடுறாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மேலா போடும்போது போய் பாருங்கள். பசங்களையும் கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.